ஹாய் கைஸ், வெல்கம் டு N3R vloggers. ஸோ இது என்ன vlog அப்படின்னா என் தங்கச்சிக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் vlog. அதான் என்ன vlogனு சொல்லியாச்சுல, இன்ட்ரோ போடியா எடிட்டர். ஸோ நான் ஸ்டார்டிங்கே வந்து என் தங்கச்சியோட அந்த கொடூரமான முகத்தோட வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு என் தங்கச்சியோட பிறந்த நாள். ஸோ அதுக்காக அவன் மேக்கப் போட்டுட்டு இருந்ததுனால அப்படி பேய் மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து என் தங்கச்சிக்கு மட்டும் பர்த்டே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 பேரோட பர்த்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 2 சூப்பரான கடை இருக்குது. அந்த கடைக்கு போயிட்டு அந்த ஒரு நான் சொன்னேன்ல எனக்கு தெரிஞ்சவங்க பர்த்டேன்னு, அதில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவன் வீட்டுக்கும் நம்ம போகிறோம். என் பர்த்டேவாக இருக்கட்டும், தங்கச்சி பர்த்டேவாக இருக்கட்டும், யார் பர்த்டேவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எழுந்து கபாலீஸ்வரர் உடனாகிய கற்பகாம்பிகை கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அந்த கோவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் அந்த கோயில் டெம்பிள் vlog நாம் எடுக்கலாம். வாங்க இப்போ நம்ம அந்த கடைக்கு கிளம்பிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்தாச்சு. அந்த குட்டி பையனுக்கு கிஃப்ட்டும் நம்ம வாங்கியாச்சு. இந்த பாக்ஸ்குள்ளே தான் அந்த கிஃப்ட் இருக்குது. இந்த கடையில் இருக்கிற அண்ணன் வந்து கிஃப்ட்டை பேக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அந்த குட்டி பையனுக்கு வந்து கிஃப்ட்டு வாங்கியாச்சு, பேக் பண்ணி வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுவும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, என் தங்கச்சியும் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவளும் அங்கே பேக் பண்ணும்போது இருந்தா. அவள்கிட்ட என்னென்னா, அவளுக்கு வந்து நான் வந்து அதாவது சர்ப்ரைஸ் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பிளானை மாற்றி ஒரு புது பிளான் போட்டு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 30 செகண்ட்ஸ் உனக்கு டைம் தரேன், இந்த கடையில் உனக்கு பிடிச்சது அந்த 30 செகண்ட்ஸில் நீ என்ன வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அவள் 2-3 தடவை அது பண்ணியிருந்தா. நான் அதில் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, அந்த வீடியோ வந்து அவள் ஒழுங்காக இருக்காத மாதிரி, அதாவது அவள் செலக்ட் பண்ண ஐட்டம்ஸ்லாம் சும்மா வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அவள்கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிற மாதிரி அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவள் சோகமாக வந்தால் எனக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்கலன்னு. அங்கே தான் நான் ட்விஸ்ட்டு வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, அவள் செலக்ட் பண்ணதுலேருந்து ஒரு சில ஐட்டங்களும் ப்ளஸ் அந்த ஸ்னோ ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா, அப்படியே அதை ப்ரெஸ் பண்ணால் ஸ்னோவாக வரும், அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு தெரியாமல் அவள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவளை மொட்டை மாடிக்கு கூப்பிட போகிறேன். கூப்பிட்டு அங்கே ட்ரைபாடில் நம்ம ஃபோனை வச்சிடலாம். மொட்டை மாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ அந்த ஸ்னோ ஸ்ப்ரேவை ஃபுல்லாக நாம் அடித்து அவளுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் இருக்குது, அதையும் நம்ம கையில் சர்ப்ரைஸாக தரப்போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம மொட்டை மாடி போய் ட்ரைபாடை செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. அவளுக்கு பிடிச்ச பாப்பெட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இது ஏதோ ஃப்ளவர் கேண்டில்னு சொல்லிட்டு இருக்குது, இதை பற்ற வச்சா ஸ்பார்க்கிள்ஸ் வரும், அது ஒன்று. அப்புறமா அந்த ஸ்னோ ஸ்ப்ரே சொன்ன மாதிரி புஷ்ஷுன்னு அடிச்சு விடலாம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மொட்டை மாடியோட என்ட்ரன்ஸு. அவளை இப்போ நான் ஃபோன் பண்ணி மேலே வர சொல்கிறேன். வந்த உடனே இந்த ஸ்னோ ஸ்ப்ரே எடுத்து மூஞ்சில எல்லாம் அடிச்சு விட்டுடலாம். மூஞ்சில இல்லை, இப்படியே அடிச்சு விட்டுடலாம் மேலே. இப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹரியோம். ஹரியோம். கற்பகம். அப்படியே மொட்டை மாடிக்கு வரியா? எதுக்கு? சும்மாவா? நாம வீடியோ எடுக்கிறோம், அந்த பிரணவ் பர்த்டேக்கு போறோம்ல. ஓகே, எடுக்கலாம், வரேன். மொட்டை மாடி வா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பையனோட பர்த்டே, அதுக்கு வீடியோ எடுக்கிறோம், மொட்டை மாடிக்கு வா அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டேன். அவன் தோ வந்துட்டு இருக்கா. திருமுகத்தை காமி. சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. ஹேப்பி பர்த்டே. மூஞ்சில வச்சிடலாமா? பாத்தீங்கன்னா இவர் தரமா ஸ்கெட்ச் போட்டு அங்க கடையில ஹார்ஷா பேசுற மாதிரி பேசி நைஸா நாம இவளுக்கு இதை வாங்கிட்டோம்.
அவளுக்கு நான் வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று பொருள் வாங்கி வச்சுருந்தேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அதை இப்போ அவள்கிட்ட கொடுத்துட்றேன். கற்பகம், இங்கே வா. பயமுறுத்தலாம் லைட்டா. அதுவும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் சொன்னேன்ல, அதுதான் அவள் கேட்டுகிட்டே இருந்த பாப்பேட்டு. ஸோ அந்த பாப்பேட்டு இவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. செம்ம ஹாப்பி. ஸோ இப்போ நம்ம வந்து இவளுக்கு ஸ்னோ ஸ்ப்ரே அடித்து கிஃப்ட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாயங்காலம் அந்த பிரணவ் அப்படின்னு சொன்னால அந்த ஒரு குட்டி பையன் ஒருத்தன் இருக்கான், அவனோட வீட்டுக்கு போகிறோம். அங்கே ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது. ஸோ ஒரே நாளில் என் தங்கச்சிக்கும் என் தங்கச்சி ஃப்ரெண்டு இன்னொருத்தி இருக்கா, அவளுக்கும் இந்த பையனுக்கும் பர்த்டே. ஸோ என் தங்கச்சிக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கின மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 kg ஒரு கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கஃபே இருக்குது, நிறைய வெரைட்டி கேக் அங்கே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என் தங்கச்சிக்கு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அவளுக்கு காமிக்கலாம். ஃபைனலி வி பர்ச்சேஸ்ட் அவர் கேக். ஸோ 1/2 kg இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. என் தங்கச்சிக்கு பிளாக் ஃபாரஸ்ட்னா பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. கடையிலேருந்து நேராக மேலே ஏறி போகிறோம். என் தங்கச்சியோட ரியாக்ஷனை நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. கதவை தட்டிடுவோம். கற்பகம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. கதவை 2 கதவையும் தரேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு.